குறைந்தது 10 ஆண்டு காலம். ஒரு டைவர்ஸ் கேஸ் எடுத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலம். சரியத்தின் அடிப்படையில் சரியா இவங்களுக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லிட்டு ஜமாத் தலைவர்கள் உட்கார்ந்து 6 மாத காலம் அவங்களுக்கு சரியான காலக்கெடு நேரம் கொடுத்து நேரம் பார்த்து அவங்களுடைய நிலைகளை தெரிந்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார சுமையை குறைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்து தலைவர்களை குறை சொல்றதே தொழிலா வச்சுக்கிட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, தொடர்ந்து ஈடுபட்டு இருக்க. அதை செய்யாத, இனிமே செய்யாத. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்க கூட இருக்கு, செய்யாத. இனிமே உன் பாட்டா பலிக்காது. நாங்க விடமாட்டோம். எந்த ஒரு முஸ்லீம் சகோதரையும் டிஎன்டிஜேயினர் வந்து நின்றுகிட்டு மிரட்டுறதோ அடக்குமுறை செய்யறதோ அவங்க சொத்தை அபகரிக்கிற இந்த ஈனச் செயலில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ்டிபிஐ பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்காது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீ இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து சமூகத்துக்கும் சொல்ற. எல்லா எந்த சமூகத்துல நீ வந்து நீ அவங்களை கொண்டு போய் பாதிப்புல ஏற்படுத்தினாலும் அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எஸ்டிபி அந்த இந்து கூடயும் முஸ்லீம் கூடயும் சேர்ந்து நின்று உனக்கு எதிராக போராடும். அதனால ஞாபகத்தில் வச்சுக்க. அதனால இனிமே இந்த ஜமாத்துகளை வந்து தேவையில்லாம வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்றது, வன்முறையில ஈடுபடுறது, அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடணும் நீ இருந்தனாக்கா அதை வந்து நீ இன்றையிலிருந்து நீ மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலங்கள்ல காவல்துறையும் அரசாங்கமும் சரியான முறையில இனங்கண்டு கொண்டு டிஎன்டிஜேயினரோட வன்முறை செயலில் ஈடுபடாத அளவுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாகவும், அதே சமயத்தில் தொடர்ந்து போராடக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத்து தலைவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உறுதுணையாக நிற்கும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.